ஏன் அவர் ஒரு மாதிரியா போறாரு? டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த வேலை தேவையில்லை. ராணி, அவர் குற்றவாளின்னு நானும் குற்றவாளிதான். எனக்கு தெரியுமா? அவருக்கு தண்டனை எனக்கு விடுதலையா? மக ஞாபகம் இருக்கா? இல்ல, நான் உங்க வேலைக்காரி. ஐயோ சார், ராஜினாமா கடிதம். ஆபீஸ்க்கு நீ ரொம்ப தேவை, போய் விளையாடி பாரு. அவரை டிஸ்மிஸ் பண்ணியாச்சான்னு முதல்ல மச்சான கேளக்கா. அடியே பொன்னி, ஐயாவுக்கு டிஃபன் கொண்டு வா. ஏன் ஐயா, அவன் ஏதாவது தகராறு பண்ணானா? யாரு கேட்கல? அதான் ஐயா, யாரோ நல்ல தம்பியோ யாரோ அவனை டிஸ்மிஸ் செய்தப்போ கால கையில விழுந்தானான்னு கேட்கிறேன். இந்த பாரு வேறாய், ரெண்டு விஷயம். காரணம் இல்லாம இந்த காலத்துல நம்ம யாரும் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, புதுசா வந்த நல்ல தம்பி தான் ஒழுங்கா வேலை செய்யறான். உங்க பேச்சு கேட்டு நல்லவங்களை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டா ஆபீஸ நஷ்டத்துக்கு எடுத்து போட வேண்டியதான். அப்படியா விஷயம்? இது கட்டு மச்சான், எனக்கு வழி தெரியும். அவனை நானே கவனிச்சுட்டேன். வேலைக்கு என்னது? தம்பி 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 தம்பி, ஹலோ, எங்க போற? அங்க டிராப் பண்றேன், வா. அரே, இவரு என்ன கூச்சம்? கம் ஆன் கம் ஆன், இறங்குமே கீழே. ஒண்ணும் இல்ல. ஏய் கமலா, ஒண்ணுதான். ஓ காட், அரே இது கொஞ்சம் பிடிச்சுக்கோ. லில்லி, எனக்கு பஸ் வந்துடுச்சு, வரேன். டாடா. அதுக்கு வேலை வந்துச்சு, பாவை இது பாட்டிக்கிச்சு உதமா. மிஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சாரி, நான் லேடிஸ் வண்டி தொடர பழக்கம் இல்ல. ஐயோ ப்ளீஸ், நான் அர்ஜென்ட்டா போறேன். ரோட்ல ரொம்ப கெஞ்சுறீங்க. இதையா ஏறுங்க வண்டியில. வாட் a lovely weather. வாங்க, உங்களுக்கு லிஃப்ட் தரேன். அசோ வேணாங்க. ஐயோ ப்ளீஸ் வாங்க. ரோட் கை விட்டுக்காதீங்க. ஏடி சீக்கிரம் போயிருங்க. Thank you, Mr. Rao. Thank you. Ta-ta. Ta-da. Cheerio. Cheerio. Ta-ta. Ta-ta. Oh, sweet lady. யார் அந்த ஸ்வீட் லேடி? உட்கார்ந்து கழிச்சிடலாமே. யாரு? எனக்கு தெரியாது. ஸ்கூட்டர் நல்லா விடுறா. கவனுக்கு இவனு போட்டதும் அவளை பார்த்து ஸ்வீட்டா இருக்கா? ஐயோ, தப்பு பேசுற சிவகாமி. நான் ஒரு உதவி செஞ்சேன். என்ன உதவி? லவ்வா? ஆமா ஆமா சிவகாமி, எங்க தாத்தாக்கு ஒரு பொண்டாட்டி, அப்பாக்கு ஒரு பொண்டாட்டி, ராமனுக்கும் ஒரே பொண்டாட்டி. அது நீ. இந்த ராமவிலாசே ஏகபத்தினி விரதர்கள். என்ன நம்பு. அப்படியா? அவ பேர் என்ன? லில்லி. என்னது? அவ பேரு லில்லி. ஸ்கூட்டர் ஓட்டிட்டே சொன்னதுனால எனக்கு லில்லின்னு கேட்டிருக்கு. அட்ரஸ் தெரியல. பத்தியா சரி, அவளுக்கு வேற என்ன உதவி செஞ்சீங்க? ஒரு ஓட்டர் கொடுத்தேன். என்னது? ஸ்கூட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் தான் அது ஓடிச்சு. ஆஹா, பெரிய திங்காங்க இவரு. பாத்தக்கத்தை தாப்பா போட்டுட்டேன். உதச்சாராம், வண்டி ஓடிச்சா. உதச்சா உங்க காலையில உடைஞ்சிருக்கும். யாருகிட்ட இந்த கதை? சோறு தண்ணி எதுவும் கிடையாது. போங்க பின்னால. ஐயோ, சோறு தண்ணியா கிடையாது. சிவகாமி, நான் வீணா போயிடும். சிவகாமி மூஞ்சி அடிச்சிட்டேன். சிவகாமி, ஏ உலகே, நீ பெண்ணை படைத்ததில் தவறில்லை. ஆண்களுக்கு கண்ணை படைத்ததுதான் தவறு. இல்லை, உன்னை படைத்ததுதான் தவறு. ஏ எப்படி? உன்னை தவிர வேற எந்த பெண்ணாலாவது எனக்கு தொந்தரவு உண்டா? நான் என்ன உங்களுக்கு தொந்தரவு பண்ண? எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியம் உனக்காக செய்யறேனே. என்ன? காதலிக்கிறதும் சண்டை போடுறதும். எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியத்தை உங்களுக்காக செய்றேனே. என்னது? காதலிப்பது, அழுவது. ஆஹா, என்ன காதலிக்கிறது உனக்கு அழுகையா இருக்கா? இருக்கட்டும். கூச்சுக்கிட்டீங்களே. உங்களுக்கு காதலை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ராணி, இவ்வளவு நாளை நாம் எங்க இருந்தோம்?
எப்படியோ பூமி வந்து சேர்ந்துட்டோம். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நான் துணைக்கு வரட்டுமா? ஐயோ வேண்டாங்க. ஃப்ரெண்ட்லி மேட்ச், நட்பு போட்டி. எடுங்க பேட்டா. சாரி, நான் போகணும். ஓஹோ, பொம்பளை கூட தான் ஆடுவீங்களோ? நான்சென்ஸ். நான்சென்ஸா? ராணிமா, ராணிமா. இப்பதான் சின்னம்மா வந்தாங்க, முகத்தை கிளீன் பண்றாங்க. பஞ்சவரணம் எங்க? பவுடர் போடுறா. அது வேறயா? அம்மாவுக்கு பூசுறா. அதான பார்த்தேன், அவளே பூசிக்கிறாள். அவ பூச்செல்லாம் 5 மணிக்கே ஆயிடுச்சு. இப்பதான் வந்தியாமே, எங்கம்மா போயிருந்த? என் ஃப்ரெண்டோட வெளியே போயிருந்தேப்பா. அப்பா, யாரும் அந்த ஃப்ரெண்டு? லேடி ஃப்ரெண்டா தான் இருக்கும். ஷட்டா. யோ, நீ ஏன் வெடிக்கிற எண்டு மாதிரி துடிக்கிற? உன் மேலையா இது? இப்படி கேக்குறதே உன் மேலையா? இதா, 2 பேரும் உள்ள போங்க. ராணிமா. என்னப்பா? உங்க அம்மா இறந்த பிறகு குழந்தையா இருந்த உன்னை வளர்த்து ஆளாக்கப்பட்ட பாடு கொஞ்சம் இல்லம்மா. இனியும் வருங்கால நல்ல மாதிரி அமையணும் தாமா இவ்வளவு துன்பத்திற்கிடையிலையும் நான் உயிரோட இருக்கிறேன். இந்த வயதுல தாமா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நண்பர்களோட பழ நல்லவங்களா பார்த்து. ராஜலட்சுமி மகளா அந்த ராணி? அதுதான் அந்த பொண்ணை தான் உயிரை போல தாங்கிக்கிட்டு இருக்காரு. துரோகி, என் கண்ணிலேயே மண்ணை தூவி இருக்காரு. இந்த மனுஷனுக்கு என்ன நெஞ்செழுத்தம்? அக்கா, வீணா ஆத்திரப்படாத, தந்திரமா காரியத்தை சாதிக்கும். இந்த பாரு, மச்சான மிரட்டி எப்படியாவது இந்த பொண்ணை எனக்கு கட்டி வச்சிரு. உனக்கோ குழந்தைங்க இல்ல, அவதான் வாரிசு. அவளை வேற எவனாவது கட்டிக்கிட்டானா சொத்து சுகமெல்லாம் அவங்களுக்கு போயிடும். அப்புறம் நாம பழைய ஆத்தங்கரைக்கு போட வேண்டியதான். டாட்டா சொல்லக்கூடாது. வேணா ஒரு சீரிய கூடவா வராது? ஏன் வராது? இதெல்லாம் சொன்னதான் படிச்சு நான் சொல்றேன். தாத்தா சீரியோ பிடிக்கிறாளே, கூட்டம் சேர்க்கிறாளா? என்ன ஐயோ ஸ்டாண்டு போடுறாளே. வீடாய் போச்சு. என்ன பாத்ரூம் எங்க இருக்கு? ஐயோ, என் வீட்டுல பாத்ரூம்ல தயவு செய்து போயிடுமா. போய் சொல்லாதே ராம். ஐயோ, சிவகாமி வீட்டுக்குள்ள இருக்கிறா, பைஜாமா உள்ள போறாளே. ஐயோ, இது என் வீடுமா, என்ன உன் வீடு மாதிரி போறியே, கொஞ்சம் இரு. நோ ராம். ஐயோ, தகராறு பண்ணாதம்மா, தயவு செய்து ப்ளீஸ். சிவகாமி, 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 சிவகாமி. என் பொண்டாட்டி நல்ல காலம் வீட்டுல இல்ல. போ. அப்பாட, கடவுள் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. உளுந்தியா, எழுந்துரு. ஸ்கூட்டர்காரி நடக்க மாட்டேங்கிறாள, உருண்டா போட்டிருக்கு. ராமா. ஐயோ, இவளுக்கான வீடையே மாத்திரம் போல் இருக்குதே. லில்லி, ஆச்சா? கமிங். சீக்கிரம் கம்மி. சுதியில் ஒன்றும் குறைச்சல. ஆச்சா?
வெயிட் ராம். ஐயோ எல்லாத்தையும் கையிலேயே வச்சிருக்கிறாயா? Thank you மிஸ்டர் ராம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சீக்கிரம் போய் சேரம்மா, என் பொண்டாட்டி வந்துட போறா. ஹலோ, இதுதான் உங்க மிஸ்ஸஸ்? சிவகாமி சிவகாமி சிவகாமி. Thank you. Bye bye. Cheerio. சிஸ்டர், உன் ஹஸ்பண்ட் ஸ்வீட் பையன். ஐயோ வெளியேற்றானே. சிவகாமி என்ன நம்பு, அந்த கோபுரத்திலே நம்பாதே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எழுந்திருங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு எல்லாமா உட்காருங்க. ஐயோ என்னால நம்ப முடியலையே, இன்னைக்கு யாரும் முகத்துல முளைச்சனோ அப்பாட பொழைச்சுக்கிட்டேன். ஐயோ சிவகாமி சிவகாமி அடிக்க 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 சிவகாமி அடிக்க சிவகாமி சிவகாமி. சிவகாமி 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 சிவகாமி. ஐயோ சிவகாமி எல்லாமே தெய்வ சோதனையா இருக்கு. சிவகாமி 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 சிவகாமி. வாய்யா, எந்த எண்ணத்துல உன் பொண்ணை எனக்கு தெரியாம வளர்க்கற, அது எனக்கு தெரியணும். இப்போ என்னையா நடிக்கிற? கெட்டிக்காரன் புழுங்கெல்லாம் 8 நாளைக்கு தாயா. கண்ணையா இந்தாயா, இப்பவே அவளை என் தம்பிக்கு கட்டி வைக்கணும். மறந்து கூட அந்த பெண் இதுக்கு சம்மதிக்க. அப்பன் சொல்ல கேட்காத பொண்ண வெட்டி போன்னையா. கண்ணையா, நீ பேசாம இரு. இப்ப என்னதான் உன் முடிவு? முடியாதுங்கிற ஒரே முடிவு. முடியாதா மச்சான்? நான் கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டு வந்தா உன் கதி என்ன ஆகுங்கிறத நினைச்சு பாரு. கண்ணையா கண்ணையா, இப்படி கொஞ்சமா இதுக்கெல்லாம் இப்படி ஆத்திரப்பட்டா நடக்குமா? ராணிய நானே கேட்டு ஒரு முடிவு சொல்றேன். அப்படி வா வழிக்கு. வாய்யா, பொன்னி ஐயாவுக்கு காஃபி கொண்டு வா. வா. என்னப்பா? என்ன சார்? வாமா உட்கார். ராணி, குடும்ப வாழ்க்கையில ஏற்கனவே நான் நிரந்தர நோயாளி. இப்ப புதுசா ஏதாவது வியாதி வந்துருச்சா? உனக்கு பெரிய புத்திமா. ராணி, பணக்கார குடும்பம் நம்ம குடும்பம். அதுல உண்டான மம்மத பற்று என்னை ஏற்குமாறு ஆக்கி வச்சிருச்சுமா. பெரியவங்க சொல்லுவாங்க, செய்த குற்றத்தை உணர்ந்த பாவம் போகணும். என் பாவம் என்னை விட்டு போகாதம்மா. பாவத்துல உங்களுக்கு ஒரு அமரத்துவம். சரி சரி, விஷயத்தை சொல்லுங்க. ராணி, நம்ம கண்ணையனை. கண்ணையனே? இருங்க இருங்க, எந்த கண்ணையனே? ஆமாம்மா, உன் மாமன் கண்ணையன்ல. அதாவது உங்க மச்சனை கண்ணையனே. ஆமாம்மா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் செய்துக்கணுமா? வணக்கம் சார். வணக்கம். வாங்க, இப்படி உட்காருங்க. இப்பதான் வந்தீங்களா? வெகு நாடியாச்சு. உனக்காகத்தான் காத்திருக்கேன். தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. நீ சொல்லுங்க சார். உனக்கும் ராணிக்கும் காதல் அன்பு இருக்கு, அது உண்மைதானே? மறக்க முடியாத, பிரிக்க முடியாத காதல் இருக்குங்கிறது உண்மைதான். இவ்வளவு அழுத்தமா சொல்லியும் நான் கேட்கத்தான் வேணும். தயவு செய்து நீ அவளுடைய காதலை மறந்துடு. அது எப்படி சார் முடியும்? எனக்காக மறுத்தா என்ன வேலையை விட்டு நீக்கிறதான் இயற்கை. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? காதல் ஒருவருடைய சொந்த விஷயம். அதை கட்டுப்படுத்த ஆபீஸுக்கு அதிகாரம் கிடையாது. அது நியாயமும் இல்லை. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுதான் உன் முடிவா? பதவிக்கோ பணத்துக்கோ பயந்தா காதலை விட முடியும்? நீங்க ஏன் ஆகணும்? யாருடைய நிர்பந்தமாவது இருந்தா எங்க 2 பேரும் ஆபீஸ் விட்டு போக சொல்ல வேண்டியதானே? உங்களை போக சொல்லுவது என்னால் முடியாத காரியம் தம்பி. ஆனா எங்களை நன்றி கெட்டவர்களாக நீங்க கருதக்கூடாது. எங்களுக்கும் வேறு வழி இல்லை. தம்பி, இனிமேல் உன்னிடத்தில் விஷயத்தை வளர்த்தோ மறைத்தோ பயனில்லை. உன்னிடம் உண்மையை சொல்லிவிடுகிறேன். ராணி என் மகள், என் சொந்த மகள்.
உன்னை போன்ற நல்லவனை மருமகனாக அடையும் பாக்கியம் எனக்குத்தான் இல்லை. ஐயோ, தாங்க முடியாது. நீ அழாதே, நான் ஒருவனே அழுது கொண்டிருக்கிறேன். தம்பி, உன் முதலாளி உன்னிடம் பேசவில்லை. பெண்ணை பெற்ற தந்தை உன் காலில் விழுந்து வேண்டுகிறான். அவன் மகளை மறந்து அப்பன் உயிரை காப்பாற்று என்று அழுகிறான். இப்போது என்னை பார்த்து நீ பதில் சொல். நல்ல மகளை பெற்ற ஒரு தந்தை கேட்கும் கேள்வியா இது? உங்கள் மகளை சொல்லட்டும் இதற்கு பதில். என்னை பற்றி அவள் உள்ளம் அறியும். அந்த நல்ல உள்ளத்தையும் கொன்று என்னையும் கொன்று தன் சுய நன்மை அடைய பார்க்கும் ஒரு தந்தை உலகம் பழிக்குமே, அது கூடவா உங்களுக்கு புரியவில்லை? என் மனிதத்தன்மை என்றோ சென்று மகளுக்காக நடைபுணமாக உறவுகிறேன். அதையும் வேண்டுமானால் கொன்றுவிடு, அல்லது அவள் காதலை மறந்து என்னை பிழைக்கி விடு. இதுதான் என் இறுதி வேண்டுகோள். இதயத்தை சிறுக சிறுக சிதைக்கும் முயற்சி உங்கள் பேச்சு. ஆனாலும் என் மனசாட்சி உங்களை வெறுக்கிறது. தகாத இரக்கத்திற்கு அஞ்சாதே என்று என் நெஞ்சம் எனக்கு ஒரு தெம்பை தருகிறது. நான் மறுத்தே ஆக வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள். அப்பன் செத்தா, மகளுக்காக அப்பன் சாகிறார். அந்த சடங்கை கூட நீங்கள் செய்ய வேண்டாம். கெட்டவன் தொலைந்தான் என்ற அந்த நல்ல நாளிலேயே உங்கள் காதலை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். திருமணத்தை முடித்து தேனிலவும் தொடருங்கள். தேனிலவும் தொடருங்கள். வானமெல்லாம் தேன் பொழியும், பண்டாக நாம் பரப்போம், சொட்டும் தேன் சுகம் கொடுக்கும், சொர்க்கமே அங்கு வரும். இன்பத்தின் எல்லை அது. இருந்தாலும் கவலை இல்லை, காதலுக்கு காலம் நம்மை சிறப்பிக்கும். உண்மை சொன்ன எதுக்காக என்ன அடிச்ச? ராணி, உனக்கு கொஞ்சம் கூட ஆக கிடையாது. ரோஹி, எனக்கா? என்னன்னா, நான் ஆம்பளை, 1000 பேரோட ஆடுவேன் பாடுவேன். அது நீ ஒண்ணு இவன் ஒண்ணு. பாவி, சாகும் வரை உங்களுக்கு இருந்த ஒரு பெண்ணை பார்த்து இப்படி இஷ்டமில்லாம பேசுறீங்களே, இது தெய்வத்துக்கே அடுக்குமா? கல்யாணமானவனை கூட மனைவி கட்டுப்படுத்த விரும்புறது இல்ல. சம்பந்தமே இல்லாத நீ வந்து எனக்கு சாபம் கொடுக்குறியா? மிருகத்திற்கு கூட பழக்கத்தில் ஒரு உரிமை இருக்கும், உறவு இருக்கும். நான் யாருக்கு என்ன தவறு செய்தேன்? ஏன் என் தலைக்கு இவ்வளவு பெரிய இடி? ராணி, தயவு செய்து போயிடு. எதையோ சொல்லி என்னையும் ஏன் அழ வைக்கிறேன்? என் கடமை எனக்கு தெரியும். முடிவா சொல்ற. இப்ப என் மனசோட விரும்புற. போயிடு. மனசு விரும்பலையா? உண்மைதான். என்னை யார்தான் விரும்புவாங்க? பெத்த தாயே விரும்பல, போயிட்டா. தகப்பனு விரும்பல, தனிய சிறையில் இருக்கிற 1-2 உறவும் என்னை விரும்பல. எத்தனைக்கு அஞ்சாம என் நெஞ்சம் ஒரு மனசை நம்பி இருந்தது. இப்போ அந்த மனசும் என்னை விரும்பல. இது யார் தவறும் இல்லை, நான் பிறந்த பாவம். கெட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை கொல்றாங்க. என் வாழ்வு எப்படியோ முடியட்டும், கெட்டவர்கள் எல்லாம் வாழட்டும். நல்லா அழுங்க. நீங்களே தேடிக்கிட்ட வினக்கி நீங்க அழத்தானே வேணும். தங்கச்சி, தானே துன்பத்தை தேடிக்கிற தன்மை கூடவே பிறந்துச்சு. தங்கச்சி, நான் என்ன செய்ய? ஏன்னா நீங்க இப்படி அழறீங்க? மனசுக்கு பிடிச்சிருந்தா பேசாம அந்த பொண்ணை கட்டிக்க வேண்டியதுதானே? தங்கச்சி, நான் எதையும் வெளியே சொல்றதுக்கு இல்லை. எப்படி நடக்க வேண்டியது நடந்தாச்சு. தங்கச்சி, உன் சுய மதிப்பை மறந்து எனக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடி அடியும் வாங்கினியே. தங்கச்சி, என்ன மன்னிச்சிருப்ப. பரவாயில்ல அண்ணா, நான் வரேன். ஏழுமலை, வந்துட்டேமா. எனக்கு ஒரு உதவி செய்ய. உங்க உத்தரவுக்காக காத்துட்டு இருக்கமா. எனக்கு தாய் இல்லை, தகப்பன் இருந்தும் இல்லாத நிலை. உள்ள கோவிலில் இடம் பெற்றிருந்த என் தெய்வமும் என்னை ஏமாற்றி விட்டது.
நான் எண்ணியிருந்த நல்லவர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக போய்விட்டார்கள். கெட்டவர்கள் என்று நான் எண்ணியிருப்பவர்கள் ஏன் நல்லவர்களா போகக்கூடாது? ஏழுமலை, என்னை சித்தி வீட்டு கழிச்சுட்டு போ. என்னோட வா. அம்மா அம்மா அம்மா, யார் மணி? இவங்க தாமா உங்க சித்தி. நான் தாமா உங்க பொண்ணு ராணி. ராணியா? நீதான் ராணியா? இத்தனை நாளும் உன்னை பிரிச்சு வச்சிருந்த கடவுள் இப்பவாவது கொண்டு வந்து சேர்த்துதம்மா. வாமா வா. சித்தி, நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சித்தி. உங்களை மறந்து தனியா இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க சித்தி. அழாதடி கண்ணு, எல்லாம் அந்த கல்லு மனசு படைச்ச உங்க அப்பா செய்த வேலை. உன்னை போல ஒரு மகளை உயிருக்குயிரா விளக்க மாட்டேன்னு. வாம்மா வா. ஹலோ ராணி, வெல்கம். எனக்கு தெரியும் எப்படி நீங்க வருவேன்னு. ஏமா முழிக்கிற? என் தம்பி உனக்கு மாமே. உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும்க்கா. அதோ மச்சான் வந்துட்டார. ராணி,